அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக்காவுக்கு தரமான செருப்படி விழுந்திருக்குங்க. தேடி போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்காருங்க. விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்குக்கு தான் செருப்படி வாங்கியிருக்காங்க. என்ன தெரியுமா நடந்திருக்கு? திருச்சியில் தாவேக்கா கூட்டத்தின் போது இவனுங்க இந்த பொது சொத்துக்களை எல்லாம் அடிச்சு சேதப்படுத்தினானுங்க இல்லையா, அதோடைய இழப்பீடை வந்து வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் விதிக்கப்படுற ஒரு விஷயம் தானே. தலைவராக இருக்கக்கூடிய நீங்க தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். உங்க தொண்டர்கள் இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல ஏறுறாங்க, நிறைய தேவையில்லாத வேலைகள் பார்க்குறாங்க, இதுல எல்லாம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாருமே சட்டத்துக்கு மேலானவர்கள் கிடையாது. பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இதனாலும் நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் சிறப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. எவ்வளோ அடியை தான் தாங்குவானுங்க இந்த தாவேக்கா காரணங்க. எல்லா இடமும் திரும்புகிற இடமெல்லாம் அடி விழுகுதே. இதில் வேற வாண்டடாக போய் வழக்கு போடுறோன்ற பேரில் போய் வழக்கு போட்டு வேற அடி வாங்கிட்டு வரானுங்க. இங்கே பாருங்க, பாராபத்தியில் நடந்த அந்த மாநாட்டின் போது இங்கே பாருங்க லைட்டுக்கு மேலெல்லாம் எப்படி போய் ஏறி நிற்கிறானுங்க பாருங்க. இது இந்த தொண்டர்கள்லாம் வந்து ரசிகர்களாக இருந்த தருணத்தில் எடுத்த ஒரு அருமையான அவங்களுடைய கைவண்ணம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ரோகிணி தியேட்டரில் நடந்த ஒரு சம்பவம் இது. இப்போ ஆரம்பிச்சிருப்பானுங்க, நீதிபதி எங்களை பார்த்து பயந்துட்டாரு, நீதிமன்றம் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, நீதிபதிக்கு வந்து ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்லாம் இருந்து அழுவானுங்க. ஆரம்பிச்சிருப்பானுங்க. எப்படியுமே இவனுங்க தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு எங்க தலைவருக்கு உரிய அனுமதி வேண்டும், எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்றானுங்க நீதிமன்றத்தில். ஆனா அங்கிருந்து வந்தது என்னன்னு பார்த்தா, நீங்க டேமேஜ் பண்ண பொது சொத்துக்களுக்கான இழப்பீடை தாங்கடா முதல்ல, இல்லைன்னு சொன்னா நீதிமன்றம் தலையிடும் அப்படின்னு சொல்லி பல்பு கொடுத்துருக்காங்க. இவனுங்க ஹெல்ப் கேட்டு போனா அங்கிருந்து பல்பு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. வழக்கு போட்டது யாரு? நாங்க தாங்க. நீதிமன்றம் யாரை செருப்பால் அடிச்சது? நாங்க தாங்க. என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல்ரா? அதிமுகவை பார்த்த மாதிரியே இருக்கு. இப்படிதான் சி வி சண்முகம் அவர்களுக்கு சமீபத்தில் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. அதே மாதிரி இவனுங்களும் போய் நீதிமன்றத்தில் போய் அடியெல்லாம் வாங்குறானுங்க. வாங்கட்டு இவனுங்க வாண்டடாக போய் செருப்படியை வாங்கிட்டு அதுக்கும் திமுக தான் காரணம்னு அழுவானுங்க. ஏங்க, நிபந்தனைகள் விதிக்கிறது எல்லா கட்சிகளுக்குமே நியாயமாக வந்து விதிக்கிறது தான் இல்லையா? இவனுங்க இதுக்கு போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்கானுங்கன்னா அப்போ இவனுங்களுடைய அறிவு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் பாருங்கள், கோர்ட்டோடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்குறானுங்கன்னு சொல்லிட்டு போட்டு அபராதம் போட்டு இழுக்க போகிறாங்க. அன்னைக்கு இருக்குது பாருங்கள். பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு கோர்ட்டுனா வந்து பொதுமக்களுக்கு காமனாக இருக்கணும், திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாதுன்றலாம் வைக்கிறானுங்க. ஏண்டா, நிபந்தனைகள் விதிக்கிறது ஒரு காவல்துறை பண்ண வேண்டிய அவங்களுடைய வேலை. ஏண்டா, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கீங்க, வெறி பிடிச்சி போய் திடீரீங்க, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க, அப்போ நிபந்தனைகள் கூட வைக்கக்கூடாதா உங்ககிட்ட? அப்படியே உங்களெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுறணுமா? விஜய் அவர்கள் தானே அரியலூரில் வச்சு சொன்னார், பணம் என்னங்க பணம் அப்படின்லாம் பெரிய இது மாதிரி சொன்னார் இல்லையா? பணத்தை எடுத்து கெட்டுங்க, பொது சொத்துக்களை எல்லாம் டேமேஜ் பண்ணீங்கல்ல, அதுக்குள்ளே காசு எடுத்து கொடுக்க சொல்லுங்க, பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தானே. விஜய் அவர்களுடைய கூட்டத்தின் போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, பொது சொத்துக்களை எல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் அபராதம் போட்டு பணத்தை எல்லாம் வசூலிச்சுக்கிட்டே இருந்தால் தான் விஜய் அவர்களுக்கு அந்த பணம் போகிறப்போ தான் அந்த பயம் வரும். ஐயோ இவனுங்களெல்லாம் இப்போ சரி பண்ணலைன்னா நமக்கு அரசியல் வாழ்க்கை நல்லா போகாத போலேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதை வந்து மாற்றுறதுக்காவது ஒரு முயற்சி பண்ணுவார். இல்லைன்னா இப்படி தான் இவனுங்க வந்து எதையாவது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் பண்ணி பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் இடையூறு கொடுத்து எல்லாத்தையும் நாசமாக்கிக்கிட்டே இருப்பானுங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பொதுமக்களுடைய சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்துறானுங்க இந்த அணில்கள். ரோட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரு மீடியன், பேரிகேட்டு, இந்த கரண்ட் போஸ்ட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலு டாய்லெட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலுடைய கூரை எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க, எல்லாத்தையும் நாசப்படுத்துறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க இல்லையா? விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இவனுங்க போய் அப்பப்போ போய் திரள்றானுங்க தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னால் அங்கே போய் நிற்கிறானுங்க தெரியுமா? விஜய் அவர்களுடைய வீட்டு கேட்டை கூட இவனுங்கெல்லாம் தொட்டு எதுவுமே வந்து அதில் ஒரு கீறல் போடுறதோ அதை ஏதாவது டேமேஜ் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணினதே கிடையாது. ஏன்? விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடிகள் கூட இவனுங்க வந்து டேமேஜ் பண்ணது கிடையாது, தொட்டது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. அப்போ விஜய் அவர்களுடைய வீடு, விஜய் அவர்களுடைய சொத்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இப்படி புனிதமாக பாதுகாக்கணும். அதே கும்பல் பொதுமக்களுடைய சொத்தை பார்த்தா அதையெல்லாம் சூறையாடிடுவீங்க. சோசியல் மீடியால எல்லாம் செருப்படி வாங்கினது பத்தாதுன்னு கோர்ட்லேயும் போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. விஜய் அவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் வெளியில சுத்திக்கிட்டே இருக்க போறாரு இல்லையா? சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் ஒரு 20 to 30 கோடி ரூபா வந்து அவர்கிட்ட இருந்து வசூலிச்சிடணும். முதலே வசூலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அப்படின்னா சரியா இருக்கும். அதுலயும் சில விஷயங்களை வந்து ஈடுகட்ட முடியாதுங்க. மக்களுடைய நேரம், ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு இருந்தவங்க, ஏர்போர்ட்ல இருந்து வர்றவங்க, இவங்களுக்குலாம் வந்து நேரம் போச்சு இல்லையா? ஒருத்தர்லாம் அவருடைய அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி போக முடியாம அந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரிலாம் மக்களுடைய நேரம் வந்து போகுது இல்லையா? அதெல்லாம் எப்படி இவங்க ஈடுகட்டுவாங்க?
ஆனால் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 to 30 கோடி ரூபா வசூலிச்சுக்கிட்டு விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி பண்ணுனா எனக்கு பிரச்சாரமே வேண்டாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு இப்போவே மூடிக்கிட்டு கிளம்பிடும் கட்சியை. விஜய் அவர்களுடைய கட்சிக்கு முழுக்க முழுக்க பாதகமாக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்கள் தான். வேற யாராலையுமே அவங்களுக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை. முழுக்க முழுக்க இவனுங்களே தான் இவனுங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கோர்ட் பயந்துருச்சு, கோர்ட் கதறுது, கோர்ட் வந்து கதறல் ஆரம்பம் அப்படியெல்லாம் போட்டாலும் போடுவானுங்க. எங்க போட்டிருப்பானுங்க தெரியலங்க. இந்த வாய் இருக்கு இல்லையா, வாய் மேலேயே மிதி வாங்கியிருக்கானுங்க, மிதி. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, பொது சொத்துக்கள்லாம் சேதமடைஞ்சா அதுக்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகள் வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கண்டிஷன்லாம் நடைமுறைக்கு வந்தால் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் கூட நடத்த முடியாது. ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தால் இவனுக்கு என்ன தெரியுமா செய்வானுங்க, அதுதான் காசு கட்டிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வாண்டடாக போய் உடைப்பானுங்க. நாங்கள் காசு கட்டியிருக்கோம்ல அப்போ நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஏன்னா இவனுங்க தற்குறிகள். விஜய் அவர்கள் வேற 1ஆம் நம்பர் கஞ்சா பேசினாரி. இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டால் அவ்வளோதான், வரவே மாட்டார், எனக்கு அரசியலே வேண்டாமான்னு சொல்லிட்டு ஓடிடுவாப்பில். என்னைய கேட்டால் தாவேக்காவை மட்டும் வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இவனுங்களுக்கு இருக்கிறது வந்து அந்த மாப் மென்டாலிட்டி, ஒரு மாதிரி அந்த கும்பலாம் சேர்ந்துட்டா அப்படியே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இவனுங்களுக்கு இருக்குது. எதை வேணால் டேமேஜ் பண்ணுவானுங்க, யாருக்கு வேணால் என்ன இடைஞ்சல் வேணால் கொடுப்பானுங்க. ஒரு முதியவருடைய கடையை வந்து உடச்சி போட்டானுங்க, அவருடைய ஒய்ஃபோட ஃபோட்டோவையெல்லாம் சூறையாடிட்டானுங்க, உடச்சிருக்கானுங்க. பாவம் அந்த ஆள் வந்து எவ்வளோ கஷ்டத்தோடு அவர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா. அப்போ இவனுங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். இவனுங்களை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணவே கூடாது. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்து விதிக்கிற நிபந்தனைகளை விட இவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் விதிக்கணும். மற்ற கட்சிகளுக்கு விதிக்கிற நார்மலான நிபந்தனைகளை விதிச்சதுக்கே கடந்து கதறானுங்க. இதில் இவனுங்களுக்கு கடுமையான நிபந்தனைகள்லாம் விதிச்சா அவ்வளோதான், அழுதுருவானுங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.